நமோ நாராயணாய நமக. ஸ்வயம்பூ சம்புராதித்ய புஷ்கராக்ஷோ மகாஸ்வனக அநாதீனிதனோ தாத்தா விதாதா தாதுருத்தமக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்கு நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் 41வது திருநாமம் மகாஸ்வனக. அதாவது இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேத ஒலிகளை தன்னில் கொண்டுள்ளவர். சொல்லும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாஸ் வனாய நமக, மகாஸ் வனாய நமக. இப்போ இந்த திருநாமத்தினுடைய பெருமையையும் கதையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். இந்த தத்துவத்தின் கதை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வைசோ உபாயனர் என்னும் ரிஷி ஒரு நாள் அதிகாலையில் தன் படுக்கையை விட்டு எழுந்தாராம். இருட்டில் அவர் வீட்டுக்கு பின்பக்கம் போனாராம். போகிறப்போ ஒரு மெல்லிய மானை மிதிப்பது போல அவர் உணர்ந்தாளாம். அப்போது அம்மா என்று ஒரு ஒலி சத்தம் கேட்டதாம். உடனே அவரது சீடர்களெல்லாம் அனைவரும் விழித்து கொண்டார்களாம். உடனே என்னடா சத்தம் கேட்குது என்று விளக்கை ஏற்றினார்களாம். வைசோ உபாயனர் காலால் மிதித்திருந்த தன்னுடைய தங்கை மகன் இறந்து கிடப்பதை கண்டாராம். சிலை போல உறைந்து போல வைசோ உபாயனர், ஐயோ, என் மருமகனை நானே கொன்றுவிட்டேனே. கடந்த வாரம் மேருமலையில் நடந்த முனிவரின் கூட்டத்திற்கு நான் செல்லாததால் தான் எனக்கு பிரம்மகத்தி தோஷம் உண்டாகட்டும் என்று அவர்கள் சாபம் கொடுத்தார்கள். இப்போது இந்த சிறுவனையும் கொன்றதன் மூலமாக உண்மையாகவே அது எனக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது என்று புலம்பினாராம். யாரும் எங்கேயோ போனாராம். அப்போ நிறைய குருக்கள்லாம் இவருக்கு ஏதோ தப்பு செஞ்சுருக்கிறாரு, அதனால் அது சொன்னோடனே அவங்க சொன்ன மாதிரி இப்போ நடந்துருச்சு அப்படின்னு ரொம்ப புலம்புனாராம். உடனே தன் சீடர்கள் அனைவரையும் அழைத்து, எனக்கு ஏற்பட்ட இந்த பிரம்மகத்தி தோஷம் நீக்குவதற்கு நீங்கள் அனைவரும் இணைந்து பிராயச்சித்த யாகம் செய்ய வேண்டும் என்று சொன்னாராம் வைசோ உபாயனர். உடனே இவர் என்ன செஞ்சார், எங்க வல்கியர் என்ற ஒரு சீடர், அதில் முக்கியமான ஒரு சீடர் எழுந்து, குருவே, எதற்காக எல்லா சீடர்களும் இதற்கு சிரமப்பட வேண்டும்? நான் ஒருவனே அதை செய்து விடுகிறேன் என்று சொன்னாராம். அந்த பேர் கஷ்டன்றதுனால தான் முதன்மையான சீடன் என்று சொல்லியிருக்கிறேன். தன்னுடைய சக மாணாக்களும் சிரமப்பட வேண்டாம் என்பதற்காக எங்கே வல்கியர் அவ்வாறே கூறினாரே தவிர பிறரை குறைத்து மதிப்பிடும் எண்ணத்திலோ தற்பெருமையிலோ அவர் கூறவில்லை. இப்போ நாமளே நிறையா பேர் ஏன் கஷ்டப்படணும், நானே இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதில் கூட ஒரு குறையை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். இதை உணராத வைசோ உபாயனர் அவர் சொன்னார், ஓ, நம்ம இந்த முதன்மையான சீடருக்கு பெருமை வரணும் அப்படின்றதுக்காக இவனே எடுத்து போட்டு செய்யணும்னு நினைக்கிறான் அப்படின்னு பாருங்கள். அவர் எவ்வளோ பெரிய ஒரு ரிஷியாக இருந்தாலும் இதை அவர் மனசில் தோன்றுச்சு. உடனே உன்னுடைய அணுகுமுறை எனக்கு பிடிக்கவில்லை. குரு ஒன்று ஆணையிட்டால் அதை மீறி நீ இவ்வாறு செய்யலாமா என்று நான் சொன்னதை செய் என்று கோபத்துடன் கூறினாராம் வைசோ உபாயனர். இல்லை குருவே என்று தன் நிலையை விளக்காமல் வந்த வல்கியரை பார்த்து, உன்னை போன்ற பணிவில்லாத ஒரு சீடனாக இருப்பதை எண்ணி நான் வெட்கப்படுகிறேன். இத்தகைய சீடன் எனக்கு தேவையே இல்லை என்றாராம். சீடன் என்ன சொல்ல வருகிறான் என்று கூட கேட்காமலே கோபம் கொள்ளும் குரு எனக்கும் தேவையில்லை என்று சொல்லிவிட்டு வல்கியர் குருகுலத்திலிருந்து புறப்பட்டாராம். பாருங்கள், அந்த காலத்தில் எல்லாருமே அப்படி தான். யார் எந்த பெரியவங்களும் எது சொல்கிறாங்களோ அதை கேட்கணும். அதாவது நம்ம எதிர்த்துனா என்ன, இதுக்கு பதிலாக இது செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த காலத்து பெரியவங்க எல்லாத்துக்குமே கோபம் வருது. அப்போ இவர் ரிஷி, இவருக்கு இன்னுமே கோபம் வந்துருச்சு. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ உள்ள காலத்துக்கு பிள்ளைகளே எது சொன்னாலும் இல்லை சிறியவர்கள் எது சொன்னாலும் நம்ம அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இப்போ நமக்கு இந்த பக்குவம் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் அப்போ இல்லை. அதனால் நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் போகும் முன் இதுவரை என்னிடம் கற்ற வேதத்தை என்னிடமே திருப்பி தந்துவிட்டு செல் என்றாராம் வைசோ உபாயனர். இதோ என்று சொன்ன வல்கியர்தான் அதுவரை கற்றுத்தந்த வேதத்தை அப்படியே உமிழ்ந்து விட்டாராம். இனி இந்த வேதத்தை நான் என் வாயால் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டாராமாம். தனிமையான ஒரு குகைக்குள் சென்று வல்கியர் தன் தந்தை தனக்கு உபதேசித்த காயத்ரி மந்திரத்தை மட்டும் ஜபித்தாராம். சூரியனுக்கு மத்தியில் உள்ளவரும் வேத ஒளிகளை தன் திருமேனியாக கொண்டவரும் வேதத்துக்கெல்லாம் ஆதியாக இருப்பவருமான ஹயக்ரீவர் பெருமானையை தியானித்தாராம்.
பாருங்கள், எனக்கு உங்களோட வேதம்லாம் எனக்கு வேணான்னு உமிழ்ந்து விட்டுட்டு ஒரு குகையில் போய் ஒரு மெடிடேஷன் பண்ணி இந்த காயத்ரி மந்திரத்தெல்லாம் சொல்லி இதெல்லாம் செஞ்சாங்க. உடனே குதிரை வடிவான ஹயகிரீவர் பெருமாள் அவருக்கு காட்சியளித்தாராம். ஹயகிரீவர் யஞவல்கியரை பார்த்து கனைத்தாராம். அந்த கனைப்பு ஒளியிலிருந்து சுக்ல யஜுர் வேதம் என்ற ஒரு புதிய வேதத்தை உருவாக்கினாராம். உடனே இந்த முதன்மையான சீடன் இந்த யஞவல்கியர், அதுவரை யஞவல்கியரின் குருவான வைசோபாயனர் சொல்லி வந்த வேதம் கிருஷ்ணா யஜுர் வேதம் ஆகும். எப்படி யோசிச்சு பார்த்துக்கங்க. அதாவது இதுக்கு முந்தி இவர் வைசோபாயனர்கிட்ட கிருஷ்ணா யஜுர்வேதத்தை கற்றுக்கிட்டாராம். ஆனால் இப்போ இந்த சுக்ல யஜுர்வேதம்ன்றது யார் மூலம் கிடச்சிது? நம்ம ஹயகிரீவர், குதிரை வடிவான ஹயகிரீவரிடம் அவர் கனைத்ததுனால அவருக்கு இந்த சக்தி கிடச்சிருச்சான். இனி அதனால் இவர் சொல்லிட்டாராம், நான் இனிமேட்டு வைசோபாயனர் சொல்லி கொடுத்த இந்த கிருஷ்ணா யஜுர்வேதத்தை நான் சொல்ல மாட்டேன் என சபதம் செய்தாராம் யஞவல்கியர். இப்போது சுக்ல யஜுர் வேதம் என்ற புதிய வேதத்தை உருவாக்கி விட்டாராம் யஞவல்கியர். இப்படி தன்னுடைய கனைப்பு ஒளியில் உள்ள வேத மந்திரத்தை பொதித்து வைத்திருக்கும் ஹயகிரீவர் பெருமான் மகாஸ்வனக என்று அழைக்கப்படுகிறது. ஸ்வனக என்றால் ஒளி என்று பொருள். வேத ஒளிகளை தன்னுள் ஒளித்து வைத்துள்ள ஒளிமிக்க திருமேனி உடைய ஹயகிரீவனை தியானித்தபடி மகாஸ்வனாய நமக என்று தினமும் ஜபித்து வரும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் நாம் பரீட்சையிலோ நமக்கு நல்ல படிப்பு வரலையோ இல்லை மந்த புத்தியாக இருக்கும் பிள்ளைகளுக்கு தயவு செய்து ஹயகிரீவரை வணங்குங்கள். அவர்தான் வேதத்திற்கு அதாவது லலிதா சஹஸ்ரநாமமே ஹயகிரீவர் உவாச்ச அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதனால் நிறையா மந்திரத்திற்கு உகந்தவர் யாருன்னு பார்த்தோன்னா ஹயகிரீவர். தயவு செய்து அவரவர் பிள்ளைகளுக்காக இந்த ஹயகிரீவர் மந்திரத்தை சொல்லுங்கள். உண்மையிலே ஒரு தத்துவம் இருக்கிறது. அதனால்தான் யாரும் தற்பெருமையே இல்லாமல் பேசினால் கூட இவன் தற்பெருமையாக பேசுகிறானோ என்று நினைக்காமல் அவன் சொல்லுவதிலும் ஒரு அர்த்தம் உள்ளது அப்படி என்று யோசித்து அனைவரும் செயல்படுங்கள். பகவானுடைய ஒவ்வொரு திருநாமத்திலும் நமக்கு ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கிறது. அந்த கருத்துக்கள் நாம் உள்வாங்கி படித்தோம் என்றால் நிச்சயம் நமக்கு பகவானுடைய அருள் கிட்டும். யஞவல்கியரும் தப்பு இல்லாத காரணத்தால் தான் ஹயகிரீவர் பகவானே சுக்ல யஜுர் வேதம் என்ற புதிய வேதத்தை கொடுத்திருக்கிறார். அதனால்தான் நாம் சொல்லுவது என்னவென்றால், யாருக்கும் அகந்தையாகவும் தற்பெருமையாகவும் இருக்க வேண்டாம் என்று சொல்கிறார் பகவான். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும்.